அவர் காதில் விழுந்துச்சு. கிறிஸ்தவ பெருமக்கள் அடைக்கல மாதான்னு கூப்பிடுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அங்கே மேரிக்கு என்ன பேரு? அடைக்கலம் தரக்கூடிய மாதா. அவர் காதில் இது விழுந்ததா? ஆகா, நல்லா இருக்கு. கந்தசாமி பிள்ளை ஒன்று செய்கிறீங்களா? என்ன? என்னால் எந்திரிக்க முடியலை, அந்த சுவத்தில் இதை எழுதுங்கோ. அந்த காலம் செவத்தில் எழுதலாம், எழுதுறாரு. மாவடுவகிரன்ன கண்ணி பங்கா நின் மலரடிக்கே கூவிடுவாய் கும்பிக்கே. அது வேண்டாம், இன்னொரு தாய் வயிற்றில் சேர்ப்பாயின்னு நம்ம எதுக்கு சொல்லுவானே? கடவுளா பார்த்து நமக்கு மோட்சத்தை கொடுத்துட்டா ஏன் அவருக்கு இதை ஞாபகப்படுத்துவானே? ஒருவேளை கொடுத்தா நல்லது தானே. பிள்ளை அதோட நிறுத்துங்க. எதோட? மாவடுவகிரன்ன கண்ணி பங்கா நின் மலரடிக்கே கூவிடுவாய், நின் மலரடிக்கே தேற்றையகாரம் உன் திருவடியிலேயே என்னை சேர்த்துக்கொள். அதோட நிறுத்துங்க, போதும். பிள்ளை நீங்க போகலாம், நாளைக்கு வரவேண்டி இருக்காது. ஐயா புரியுதா புரியலையா? நாளைக்கு வரவேண்டி இருக்காது. அந்த புண்ணியவான் சிலுவை போட்ட வக்கீல் கிறிஸ்தவ பெருமகன் அன்னைக்கு ராத்திரி பூரா மாவடுவகிரன்ன கண்ணி பங்கா நின் மலரடிக்கே கூவிடுவாய், நின் மலரடிக்கே கூவிடுவாய், நின் மலரடிக்கே கூவிடுவாய், உன் திருவடியிலேயே என்னை சேர்த்துக்கொள் 10 முறை 15 முறை பாடினார். அப்படியே அடங்கிருச்சு. இதை கந்தசாமி பிள்ளை புத்தகத்தில் எழுதுகிறார். 1925. 3 விஷயம் சொல்கிறேன்னு சொன்னேன், ஒரு செய்தி இப்போ சொல்லி இருக்கிறேன். கந்தசாமி பிள்ளை